Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.8ல உள்ள first problemல இருக்கக்கூடிய fourth subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.8ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம்ல இருக்கக்கூடிய first subdivision பார்க்கலாம். வாங்க. Find the values of a and b if the following polynomials are perfect squares: 4x power 4 minus 12x cube plus 37x square plus bx plus c. அதாவது இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு இந்த பாலினாமியலோட ஏபி அப்படிங்கிற அன்னோன் வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, நம்மளுக்கு ஒரே ஒரு க்ளூ மட்டும் தான் இருக்கு. என்னது? இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? நம்மளோட ரிமைண்டர் வந்து ஜீரோவா இருக்கும்னு அர்த்தம். சரியா, நம்மளோட ரிமைண்டர் ஜீரோவை தவிர வேற எதுவும் வரதுக்கான சான்ஸே இல்லை. ரிமைண்டர் ஜீரோ இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த பாலினாமியல் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்போ அந்த க்ளூ கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூவும் ஏயோட வேல்யூவும் கண்டுபிடிக்க வேண்டியதான். வாங்க பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய கிவனை உள்ள எழுதிக்கோங்க. இதான கொடுத்தக்கூடிய கிவன். இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயருங்கிறது லாஸ்ட்ல தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஜஸ்ட் நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியதான். சரியா, ஃபர்ஸ்ட் உள்ள டேர்ம்க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 4x power 4 இருக்கு. இந்த 4x power 4க்கு மட்டும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா போதும். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2ன்னு கிடைக்கும். ஏன்னா 2 ஸ்கொயர் வேல்யூ 4, 2 × 2 4ங்கிறனால நம்ம 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 வந்துடும். x power 4க்கு எப்படி ரூட் எடுக்கிறது? நம்ம ஒரு டேர்ம்க்கு பவர்ல ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பவரை 2 ஆல் டிவைட் பண்ணா நமக்கு ரூட் வேல்யூ கிடைச்சு போயிடும். அப்போ இதோட பவர்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ 4 என்ன பண்ணணும்? 2 ஆல் டிவைட் பண்ணணும். 4 2 ஆல் டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். அதாவது x power 2 x² தான் வந்து x power 4க்கு ரூட் வேல்யூ. அப்போ ரூட் ஆஃப் 4x power 4 எடுத்தோம்னா அதோட வேல்யூ 2x². இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுதும். சரியா, இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 2 2s are 4, x² × x² x power 4. இப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கணும். அப்போனா தான் நம்மளால 0 வந்து கொண்டு வர முடியும், கேன்சல் பண்ணி. சரியா, இப்போ ப்ளஸ் 4x power 4ம் மைனஸ் 4x power 4ம் கேன்சல் ஆகி 0ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 2 டேர்மாக கீழே இருக்கணும். ஏன் 2 டேர்மாக கீழே இருக்கணும்? டிவிஷன்னா நார்மலாக ஒரு டேர்ம் தானே இறக்குவோம். ஆனால் ஏன் இங்கே 2 டேர்மாக இறக்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிறது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 டேர்ம் அப்படின்னு அர்த்தம். சரியா, அப்போ 2 டேர்ம் தான் நம்ம கீழே இருக்கணும். நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் ஏன் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் இறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம்லாம் 2 டேர்மாக எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா லாஸ்ட்லேருந்து 2 பிரிச்சுக்கணும். இது ஒன்று இது ஒன்று, 2 டேர்மும் சேர்த்து ஒரு டேர்ம், 2 டேர்மும் சேர்த்து ஒரு டேர்ம். அப்போ இதுக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்மும் தானே 2 டேர்மாக வரணும். ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்லாதனால இதை மட்டும் தனியாக வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா, மீதி எல்லாம் 2 டேர்மாக இருக்கு. ஸோ நம்ம இறக்கும் போது 2 டேர்மாக தான் கீழே இருக்கணும். சரியா, இப்போ இந்த 2 டேர்மே கீழே இருக்கணும்னா -12x³ + 37x² கிடைக்கும். இப்போ வெளியில போடணும். எப்படி இங்கே எப்படி ரூட் எடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ரூட் எடுக்கணுமாப்பா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வந்துட்டு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூவை 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இங்கே இருக்க வேல்யூ 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 4x² கிடைக்கும். ஏன்னா 2 2s are 4 தானே, அப்போ 4x² கிடைக்கும். சரி, போட்டாச்சு. இப்போ இங்கே 2 டேர்ம் இருக்கு, ஆனால் இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே எனக்கு 2 டேர்ம் இருந்தால் தான் என்னால் மல்டிப்ளை பண்ண முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேலே போடுங்க, வெளியில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. x³ x² கேன்சல் ஆனிச்சுன்னா பேலன்ஸ் x இருக்கும். 4 1s are 4 3s are. அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ -3x. இந்த -3x இருக்குல்ல, இதை இங்கேயும் இங்கேயும் போடுங்க. இப்போ எனக்கு 2 டேர்ம் வந்துச்சா? மல்டிப்ளை பண்ணலாமா? 4x² × -3x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிறனால மைனஸ் 4 3s are 12 x² × x x³. இப்போ -3x × -3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9 x × x x². இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். ப்ளஸ் 12x³ -12x³ கேன்சல் ஆயிடும். 37x² -9x² என்ன வரும்? 28x². நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் 2 டேர்மாக கீழே இருக்கணும். bxஐயும் ஏயும் கீழே இருக்கணும். ப்ளஸ் bx ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி வெளியில் உள்ள டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரியா, நம்ம இங்கே என்ன பண்ணோம்? மேல் உள்ள டேர்மா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் வெளியில் போகிறதுக்கு முதல்ல மேல் உள்ள டேர்மா 2 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 2s are 4, அப்போ 4x² வரும். -3x 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6x. இப்போ பாருங்க, அதே மாதிரி எனக்கு 3 டேர்ம் வந்துருக்கு, ஆனால் இங்கே 2 டேர்ம் தான் இருக்கு. இங்கேயும் 3 டேர்ம் வரணும்னா என்ன பண்ணணும்? வேற ஒன்றுமே இல்லை, உள்ள டேர்மை நம்ம டிவைட் பண்ணால் போதும். உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, அதான் மேலே போடுங்க, வெளியில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடுங்க. இப்போ கேன்சல் பண்ணுங்க. x² கேன்சல் ஆயிரும். 4 1s are 4 7s are. வந்திருக்க வேல்யூ
இருக்குல்ல, இந்த 7 இருக்குல்ல, இதை இங்கேயும் இங்கேயும் போடுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 4x² into 7. 4 7s are 28. அப்போ 28x² வரும். minus 6x into plus 7. minus into plus வந்து minus. 6 7s are 42. பக்கத்துல x. இப்போ பாருங்க 7 into 7 என்னது 49 plus 49. அதே மாதிரி இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 28x² மைனஸ் 28x² கேன்சல் ஆயிடும். ஆனால் இங்கே பாருங்க, இங்கே எனக்கு பி இருக்குது, ஏ இருக்குது. பி வேல்யூவும் தெரியாது, ஏ வேல்யூவும் தெரியாது. இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சாதான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஆனால் நம்மள்கிட்ட ஒரு க்ளூ இருக்குது. என்ன க்ளூ? இந்த பாலினாமியல் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்மளோட ரிமைண்டர் 0 மட்டும்தான் இருக்கும். இந்த ரிமைண்டர் 0 தவிர வேறு எந்த வேல்யூ பண்ண பாசிபிளே கிடையாது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாலே ரிமைண்டர் 0 தான். அப்போ ரிமைண்டர் 0ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த டேர்ம் என்னவா இருந்தால் இது 0 ஆகும்? இங்கே -42 இருக்குன்னா இங்கே +42 இருந்தால் தானே எனக்கு வந்துட்டு 0 ஆகும். இங்கே இப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம் ப்ளஸ்ன்னு. அப்போ எனக்கு இங்கே இருக்கிறது +42. +42னா இங்கே என்ன இருக்கணும்? -42 இருக்கணும். இங்கே -49னா இங்கே என்ன இருக்கணும்? +49 இருக்கணும். சரியா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதோட வேல்யூ என்னன்னு. இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி நீங்கள் எழுதணும்? ஏன்னா எழுதி தானே ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி எழுதணும்னா இந்த bx இருக்குல்ல, இந்த bx plus 42xன்னு போடணும். bx plus 42x is equal to ரிமைண்டர் என்ன? 0. இப்போ a minus 49, a minus 49 is equal to 0. இப்போ இந்த plus 42x இந்த சைடு போச்சுன்னா minus 42x. bx is equal to minus 42x. xம் xம் கேன்சல் ஆயிடும். அப்போ b is equal to minus 42. இப்போ இந்த minus 49 இந்த சைடு போச்சுன்னா plus 49. அப்போ a is equal to 49. ஓகே, அப்போ a வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு, b வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வீவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.8 உள்ள செகண்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.